வெறும் 50 ஆண்டுகள் ஆட்சி செய்த மாமன்னன் சிவாஜிக்காக அவருடைய பெயர்ல பல கட்டடங்கள் நிறுவப்பட்டிருக்கு மராட்டிய நாட்டுல. கிட்டத்தட்ட 12 நாடுகளுக்கு மேல கைப்பற்றிய சோழ மன்னர்களின் பெயர்ல ஒரு இடம் கூட கிடையாது தமிழ்நாட்டுல. இன்னைக்கு உலகத்திலேயே வெகு நீண்ட காலம் ஆட்சி செய்த பாண்டிய மன்னர்களின் பெயர்லயும் ஒரு நினைவிடம் கிடையாது தமிழ்நாட்டுல. முதலாக கடல் வழி பயணத்தை கண்டுபிடித்த சோழர்கள் பெயர்லயும் ஒரு நினைவிடம் கூட கிடையாது. முந்தா நேத்து ஆண்ட பெரும் தலைவர்களுக்கு எல்லாம் சமாதி இருக்குது, அவங்க பேர்ல நினைவிடம் இருக்குது, நிறைய அலுவலகங்கள் அவங்க பேர்ல இருக்குது. ஆனால் தமிழ் நிலத்தையும் தமிழ் மொழியையும் கட்டி காத்த மாபெரும் மன்னர்கள் சேர சோழ பாண்டியர்கள் பேர்ல ஒரு இடம் கூட கிடையாது. இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு மக்களுக்கும் அக்கறை இல்ல, வாக்கு செலுத்தும் போது ஒழுங்கா செலுத்தணுங்கிற பொறுப்பும் இல்ல. உலகத்தின் பெரும் புகழ் பெற்று விண்ணுயிர் நிற்கக்கூடிய தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டின ராஜராஜ சோழனுக்குன்னு ஒரு தனி கோவிலும் கிடையாது, அவருக்குன்னு ஒரு சமாதி கூட கிடையாது. அதை பத்தி யாருக்கும் அக்கறையும் கிடையாது. ஆனா ராஜராஜ சோழன் என்னுடைய சாய்தான் சொல்லி ஒரு 10 கூட்டம் வந்து அடிச்சுட்டு நாருது. இதெல்லாம் என்ன கொடுமை. தஞ்சாவூர்ல எத்தனை சாலைகளுக்கு எத்தனை அரசு அலுவலகங்களுக்கு ராஜராஜ சோழனுடைய பேர் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதே போல மதுரையில எத்தனை சாலைகளுக்கு எத்தனை அரசு அலுவலகங்களுக்கு பாண்டியர்களோட பேர் இருக்குன்னு எனக்கு தெரியல. தஞ்சை மதுரையில தான் இருக்கணுங்கிற கட்டாயம் உள்ள தமிழ்நாட்டுல எங்க வேணா இருக்கலாம். நம் மண்ணை ஆண்ட தமிழ் பேரரசர்களுடைய பெயர்களை நாடு முழுக்கவும் பயன்படுத்த இனியாவது குரல் கொடுங்க.